ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு இரட்சகரும் அடைக்கலமும் அரணும் கோட்டையுமாய் இருந்து இம்மட்டுமாய் நம்மை காத்து வந்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்தமான கிருபை. இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து தேவ வசனத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்புறம் இந்த நாளிலே உடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும். உடைய வசனத்தின் மூலமாக எங்கள் மத்தியில் பேசும். நீ நினைக்கிற காரியம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் நிறைவேற முடியாது ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தரை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Book of Revelation chapter 21 verse 3 வாசிக்கிறேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Revelation chapter 21 verse 3. And I heard a great voice out of heaven saying, Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them, and be their God. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை பார்க்கும்போது, when we look at the background of this particular verse, it is being told at the end chapters of the book of Revelation. இந்த வசனம் சொல்லப்பட்ட பகுதி வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்ட அதிகாரங்களிலே கடைசி பாகங்களிலே சொல்லப்பட்ட ஒரு வசனம். அது மாத்திரமல்ல, 21ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக தேவன் அநேக காரியங்களை இந்த பூமியில நடப்பிக்கிறார். ஒரு நியாய தீர்ப்பான காரியங்களை பார்க்கிறோம். அநேக தண்டனைகள், அநேக பாடுகள், கர்த்தருக்கு விரோதமாய் செய்த ஜனங்களுக்கும் சரி, அவர்களை மோசம் போக்கின சத்ருவானவனுக்கும் கர்த்தர் அநேக நியாய தீர்ப்புகளை கொடுத்துவிட்டு 21ஆம் அதிகாரத்திலே தம்முடைய மனவாட்டியாக திருச்சபைக்கு அவர் வைத்திருக்கிற வரங்களையும் பலன்களையும் அவர் கொடுக்கிறதை இந்த நாளில பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கர்த்தர் படைத்து, அது மாத்திரமல்ல, ஒரு புதிய எருசலேமாகிய புதிய நகரத்தையும் வந்து ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அதுக்கு பின்பாக இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம், ஒரு பெரிய ஒரு சத்தத்தை கேட்டதாக நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது ஒரு பெரும் சத்தம். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது a great voice. அப்படியானால் ஏன் இந்த பெரும் சத்தம்? Why there should be a loud and clear voice saying a great declaration? ஒரு பெரிய ஒரு வெளிப்படுத்தல், ஒரு பெரிய ஒரு அறிக்கைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒன்று, இவ்வளவு சத்தமா யாரும் சொல்லணும்னா, முதலாவது என்ன யோசிக்கிறோம், இது எல்லாருக்கும் தெளிவாக கேட்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. அது மாத்திரமல்ல, யாருமே இந்த செய்தியை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு நோக்கமா இருக்கலாம். இரண்டாவது, இந்த சத்தத்தினுடைய ஒரு துணியையும், அது மாத்திரமல்ல, சொல்லப்பட்ட ஒரு கருத்தையும் பார்க்கும்போது, இது ஒரு நிறைவேறுதலின் துணி. இட்ஸ் a statement of achievement, or you can say it's a fulfillment. ஒரு காரியம் நிறைவேறி முடிந்ததை ஒரு அறிக்கை பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் வந்து ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்றி அது முடிந்தது என்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிற விதமாக இந்த காரியம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம்.
என்ன சொல்லுகிறது? இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். சொல்லப்பட்டது அந்த வார்த்தைகள் யார் சொல்லியிருப்பார்கள் என்று பார்க்கும்போது, இது கர்த்தர் சொன்ன வார்த்தை அல்ல, ஆனால் கர்த்தரோடு கூட இருந்த தேவ தூதர்கள் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. காரணம் என்னவென்றால், இந்த கான்டெக்ஸ்டை பார்க்கும்போது நமக்கு இது பூமியிலிருந்து உண்டான வார்த்தை இல்லை. அதுக்கு மாறாக வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தத்தை இது கேட்டதாக நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நற்செய்தி, ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு களி கூறுதல், பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியத்தை இந்த தேவதூதர்கள் டிக்ளேர் பண்றதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம பார்க்கும்போது, இதற்கு இணையான ஒரு வசனம் அப்படின்னா, லூக்கா புத்தகத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை குறித்து சொல்வார். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்படிப்பட்ட ஒரு இணையான வார்த்தை தான், ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி தான் இங்க நடக்கிறது பார்க்கிறோம். இட்ஸ் a declaration of joyfulness. There is a declaration of a big achievement. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய காரியத்தை அதிக நாட்களாக திட்டம் பண்ணி, ஒருவேளை ஒரு சில நினைத்திருக்கலாம், ரொம்ப பெருசா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க பல நாட்களாக பல வருடங்களாக நினைத்து அதை திட்டம் பண்ணி ஒரு நாளில் அது நடந்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு நிறைவேறுதலான ஒரு காரியமா இருக்கும், ஒரு சந்தோஷமான ஒரு மனநிறைவான ஒரு காரியமா இருக்கும். அப்ப சொல்லுவீங்க, அப்பாடா இந்த நாளில் நான் இந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டேன், அது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் சொல்லு. அப்படி இல்லைன்னா ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வெகு நாட்களா எதிர்பார்த்த திருமண காரியமா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பர்சனலா ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட் செஞ்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இந்த நாளில நம்ம சொல்லுகிறத நம்ம காண்கிறோம். இன்னொரு இதுல பார்க்கும்போது, இந்த பெரும் சத்தம் சொல்லி அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது, இந்த வெளிப்படுத்தின புத்தகத்துல பாத்தீங்கன்னா, இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்துல ஆரம்பித்து இந்த கடைசி அதிகாரம் வரைக்கும் அநேக சத்தங்களை நம்ம இந்த யோவான் கேட்கறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா, பலிபீடத்திலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு யோவான் சொல்லுவார். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, அந்த 4 கொம்புகளிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்பேன் என்று யோவான் சொல்லுவார். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, பலத்த தூதனுடைய சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்பாரு. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, பரலோகத்திலிருந்து தேவ தூதர்களுடைய சத்தத்தை நான் கேட்டேன்னு சொல்லி யோவான் சொல்லுவார். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, பாதாளத்திலிருந்து பல குரல்களை கேட்டேன் அப்படின்னு சொல்லி கூட யோவான் சொல்லுவார். இப்படி அநேக குரல்கள், அநேக ஒரு பயமுறுத்துகிற குரல்கள், அது மாத்திரமல்ல தைரியப்படுத்துகிற குரல்களை ஒரு சத்தங்களை இந்த யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாக எனக்குரிய ஒவ்வொரு அதிகாரத்திலும் பார்க்கும்போது கர்த்தர் தன்னுடைய தாசனாய யோவானுக்கு இந்த காரியங்கள் வெளிப்படுத்துகிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த கடைசி இந்த 21ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இந்த சத்தம் ஒரு பயமுறுத்துகிற சத்தம் அல்ல, அல்லது ஒரு திகை போடுகிற சத்தம் அல்ல. அதற்கு மாறாக இது ஒரு சந்தோஷமான ஒரு களி கூறுதலின் சத்தம், ஒரு சமாதானத்தின் சத்தம். நெடுநாட்களாய் நினைத்த ஒரு காரியம் நிறைவேறி அது பரிபூர்ணமாக மாறின ஒரு சத்தத்தை நம்ம காண்கிறோம். பரலோகத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. It's a great joy. That is the biggest achievement. அந்த அச்சீவ்மெண்ட் தான் அந்த பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள், அவரோடு கூட இருக்கிற அவர் சிங்காசனம் முன்பாக இருக்கிற எல்லா தூதர்களும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுகிற ஒரு சத்தத்தை தான் இந்த நாளில் நம்ம பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, முதல்ல நான் சொன்னபடி இந்த வசனம் சொல்லப்பட்ட பகுதி ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைத்து அதற்கு பின்பாக புதிய எருசலேமை பரலோகத்திலிருந்து இறங்கி வர பண்ணி அதற்கு பின்பாக இந்த வசனத்தை சொல்லி பார்க்கிறோம். இந்த சொல்லப்பட்ட காலத்தை நாம் வேதத்தின் அடிப்படையில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம்னால், வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்துக்கு இந்த வசனத்தை ஒப்பிடலாம். When we look at the context of this particular verse or the
timeline of this particular verse, it is being told after two events. One, this particular verse is being told after God created the new heaven and the new earth, and also and he shows the new Jerusalem, and next to that, and he declares and he makes and he creates a big sound, and there's a great noise, a great sound coming from the heaven. அதை நம்ம வாசிக்கிறோம். There is a similar verse which we can see in the book of Thessalonians. When we read First Thessalonians, 1 தெசலோனியர்ல இந்த ஒப்பான ஒரு வசனத்தை பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. There's a similar sound or the similar shout which is being told here, and it is the sound of the archangel, பிரதான தூதனுடைய சத்தம். இந்த சத்தத்தை தான் இந்த 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட சத்தத்தை தான் இந்த 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட சத்தத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய மணவாட்டிய சபையை தான் கொடுக்க போகிற எல்லா வரங்களையும் பார்க்கும்படியாய் அனுபவிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆண்டவர் அந்த சத்தத்தை தொனிக்கப்படுகிறார். அதான் அந்த பிரதான தூதனுடைய சத்தம். ஆண்டவர் இறங்கி வருகிற பொழுது ஒரு டிக்ளரேஷன் பண்றாரு. இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நான் முதலாவது சொன்னபடி இந்த பர்டிகுலர் வேர்ஸ் இட்ஸ் a sense of achievement. ஆண்டவர் நெடுநாட்களாய் ஏங்கி தவித்து அதற்கென்று பாடுபட்டு அது நிறைவேறுகிற காலத்திலே பரலோகத்திலே ஒரு பெரிய சத்தத்தை உண்டு பண்ணுகிறார். அது என்ன ஏக்கம்? ஏன் இவ்வளவு பெரிய கொண்டாட்டத்தை இந்த தேவதூதர்கள் கொண்டாட வேண்டும்? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆதியிலே மனுஷனை படைத்து ஆதாம் ஏவாளை உருவாக்கி தன்னுடைய தோட்டமாகிய ஏதேன் தோட்டத்திலே அவர் உலாவ விட்டார். அதன் நோக்கம் என்ன? ஆண்டவர் ஆதி முதல் மனுஷனை படைத்ததன் நோக்கம் எல்லாமே அவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாய், அவனோடு கூட வாசம் பண்ணும்படியாய் தான் தேவன் மனிதனை உண்டாக்கினார். God created man to have a fellowship, to have a close fellowship. That's the purpose of creation. வேதத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அந்த பகுதியில் வாசிக்கும் போது கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தான் உண்டாக்கின தோட்டத்திலே உலாவி வருகிறதே அந்த வசனங்களை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். The book of Genesis chapter 3 verse 8. இந்த வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தாம் உருவாக்கின மனுஷனோடு கூட ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம் கொள்ளும்படியாய், அவனோடு உட்கார்ந்து ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் கொள்ளும்படியாக தான் தேவன் மனுஷனை படைத்தார். ஆனால் நடந்தது என்ன? அந்த 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அதுக்கு முன்பாக ஒரு சில காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். மனுஷனோ கர்த்தருடைய வழிகளை விட்டுவிட்டு தான் உண்டாக்கின தனக்கு சரி என்று எண்ணின காரியங்களை செய்து அதனால் பாவம் அவனுக்குள்ள புகுந்தபடினாலே தேவனை விட்டு தூர விலகி நிற்க வேண்டியதாயிற்று. தேவனை சந்திக்க முடியாதபடிக்கு பாவம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக வந்தது. அந்த பிரிவினை
அந்த ஆதியில் இருந்த பிரிவினையை சரி செய்யும்படியாய் தேவன் அநேக காரியங்களை வேதத்தில் நடப்பிருக்கிறது பார்க்கிறோம். அந்த நேரத்துல ஆண்டவர் ஆதாமை அப்படியே விட்டுவிடல. நீ அழிந்து போ, தொலைந்து போன்னு சொல்லி மனுஷனை அழிக்கவில்லை. அதுக்கு மாறாக இந்த பாவத்திற்கு நிவாரண பலியை, நிவாரணத்தை உண்டு பண்ணும்படியாய் கர்த்தர் அநேக காரியங்களை செய்கிறது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்ராம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இந்த புக் ஆஃப் எக்ஸோடஸ் as we see 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். நான் உங்கள் மத்தியில வாசம் பண்ண வேண்டும், எனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை நீங்கள் ஏற்படுத்துவீர்களாக என்று சொல்லி ஒரு அழகான ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கிறார். காரணம் என்ன? தேவன் மனுஷனை வெறுக்கவில்லை. தாம் உண்டாக்கின ஜனத்தை, தாம் உண்டாக்கின மனுஷனை வெறுக்காமல் அவனை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாய், அவர்கள் மத்திய வாசம் பண்ணும்படியாய் தேவன் எப்பொழுதும் விரும்பினார். அதுக்காக தான் மோசேட்டு சொல்லாரு, எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை நீ உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி யாத்ராகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. And let them make me a sanctuary that I may dwell among them. Let them make a sanctuary for me so that I can dwell among them. தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் தான் உண்டாக்கின ஒரு கிரியேஷன், தான் உண்டாக்கின ஒரு படைப்பு தனக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் கூட கர்த்தர் அந்த குற்றத்தை பெரிதாக எண்ணாமல் அவனோடு கூட வாசம் பண்ணும்படியாய், அவனுடைய ஜனங்களோடு வாசம் பண்ணும்படியாய் ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கும்படி மோசே சொல்கிறதை நம்ம காண்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அந்த வாசஸ்தலம் நிரந்தரமான வாசஸ்தலம் அல்ல. தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையில அநேக தடைகள் வருகிறது. இந்த தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலுடைய அநேக பாவங்கள் நிமித்தமாய் கர்த்தர் அந்த இடத்துல இருக்க முடியல. இன்னைக்கு 1 சாமுவேல் புத்தகத்தில் பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 2 சாமுவேல் பார்க்கும்போது தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போவதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அது காரணம் என்ன? தேவனுடைய ஜனங்களுடைய மீறுதல்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீறுதல்கள் நிமித்தமாய் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போகிறது. நம்ம முதலாம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து நம்ம 2 சாமுவேல்ல வாசிக்கும் போது அந்த தேவனுடைய பெட்டியை தாவீது மறுபடியுமாய் எருசலேம் தன்னுடைய நகரத்துக்கு எடுத்துக்கொண்டு வருவதை நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, மறுபடியுமாய் தாவீதின் மூலியமாக தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய பிரசன்னம் தன்னுடைய ஜனங்களுக்கு வருகிறது. நம்ம இந்த வசனங்களை நம்ம காண்கிறோம். அந்த தேவனுடைய பட்டி கீத்தியனாகிய ஏபேத் ஓபேமினுடைய வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ தேவனுடைய ஜனமே, கர்த்தர் அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். தேவனுடைய பிரசன்னம் இஸ்ரவேல் மத்தியில் இருந்தபோது யாசராம் சொல்ல வாசிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு முன்னும் பின்னும் பாதுகாவலிருந்து தொடர்ந்து நடத்துறான்னு வாசிக்கிறோம். நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறபடி கர்த்தர் எகிப்தினுடைய கைக்கு விலக்கி நீக்கி ஓங்கிய புயத்தினாலும் வல்லமுள்ள கரத்தினாலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பிரித்தெடுத்து அவரை ரட்சித்தாருன்னு நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு விடுதலையை நாம் காண முடியும். தேவனுடைய மகிமை நம் மத்தியில் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை கொடுப்பார் என்று நம்ம வேதத்திலே நம்ம அநேக இடங்களில் வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அநேக வெள்ளம் உணர்ந்திருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்போது அநேக காரியங்கள் நமக்கு ஜெயமாக முடியதை நாம் கண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக எளிதாக முடிகிறதை நம்ம கண்டிருக்கிறோம். அதுபோல கர்த்தருடைய பெட்டி இந்த கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருக்கும்போது 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார் என்று நாம் காண்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை தாவீது கண்டவுடனே இந்த ஆசீர்வாதம் எனக்கும் வேண்டும், என்னுடைய ஜனங்களுக்கும் வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நகரத்துக்கு அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வருவதை காண்கிறோம். அங்கே ஒரு ஆடல் பாடலோடு கூட அந்த பெட்டிக்கு முன்பாக நடனமாடி
அந்த தேவனுடைய பெட்டியை, தன்னுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து தன்னுடைய நகரத்தை கொண்டு வருகிறது நம்ம அந்த வசனங்களில் வாசிக்கிறோம். ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் சொல்கிறார், தாவீது அநேக யுத்தங்களை பண்ணினபடியினால் ஆண்டவர் சொல்கிறார், தாவீது எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டாம், அதுக்கு பதிலாக அவருடைய குமாரனாகிய சாலமோன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை நாத்தான் மூலியமாக சொல்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஆனால் நடந்தது என்ன? எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு சாலமோன் மேல கட்டப்பட்டாலும் பின்பாக வாசிக்கும் போது எசேக்கியேல் காலத்திலும் சரி, அதுக்கு பின்பாக மறுபடியும் தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு தேவனுடைய மகிமை இந்த ஜனங்கள் விட்டு விலகி போகிறது நம்ம காண்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது மனுஷன் வெறுத்தாலும் ஆண்டவர் நம்முடைய ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ண அதிகமா விரும்பினார். அநேக வழிகளில் நம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, நம்முடைய தாசர்கள் மூலமாக நம்முடைய பிரசன்னத்தை ஜனங்களுக்கு அனுப்பி அவர்களோடு கூட ஒரு ஐக்கியம் கொள்ளும்படியாய் தேவன் வாஞ்சித்ததை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் நான் தொடர்ந்து வாசிக்கிறோம். இப்படியாக நடந்து வரும்போது ஒரு பெரிய இடைவெளி வருகிறது, ஒரு பெரிய டார்க் ஜோன் மாதிரி. ஆனால் அதுக்கு பின்பாக வாசிக்கும் போது, புதிய ஏற்பாடுகளை வாசிக்கும் போது, கர்த்தர் நம்ம அப்பப்ப இருந்தது போதும், அதுக்கு பதிலாக தானே மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமியில அவதரித்து மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக வந்தார் என்று வாசிக்கிறோம். யோவான் 1 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கும் போது அந்த நிறைவேறுதலை நம்ம அந்த நாளில் நம்ம காணலாம். யோவான் 1 அதிகாரம் 14 வசனம் வாசிக்கிறேன். The book of John, chapter 1, verse 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வாசிக்கிறோம், the word became flesh. தேவன் இந்த தன்னுடைய மகிமையெல்லாம் விட்டுட்டு தான் நேசிக்கிற ஜனங்களோடு வாசம் பண்ண முடியாய் ஒரு மனித ரூபம் எடுத்து இந்த பூமியில வந்தார் என்று இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், தேவனுடைய அன்பு எக்காலத்திலும் மாறாத ஒரு அன்பு. மனுஷனை உண்டாக்கி அவன் தனக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் கூட, ஆதாம் செய்த பாவம் ஒருபுறம் என்றாலும் அவனுடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்கள், அநேக ஜனங்கள் காலம் காலமாய் ஒவ்வொரு முறை ஆண்டவர் கூட இருக்க வேண்டும் என்று நினைக்கிற போதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி முரட்டாட்டம் பண்ணி ஆண்டவரை ஒதுக்கி விலகி ஓடின காலங்கள் எல்லாம் கடந்து போனாலும் மறுபடியும் ஆண்டோடைய ஒரே நோக்கம், ஒரே ஏக்கம் எல்லாம் என்னன்னா, நம்முடைய ஜனங்களோடு கூட, தாம் உண்டாக்கின மனுஷர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாய் ஒரு நட்புறவு வைத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்பினார். அதனால்தான் தேவன் மனித ரூபம் எடுத்து இந்த பூமியில இறங்கினார் என்று நம்ம இந்த வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். தாம் நேசித்த ஜனங்களை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாய், தம்மோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாய், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக, ஒரு ரான்சமாக, தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களுக்கு ஒரு நிவாரண பலியாக தம்மை தாமே ஒப்புக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அவர் இந்த உலகத்தை படைத்து இந்த மனிதனுடைய படைத்த நோக்கம் எல்லாமே அவர் தம்முடைய ஜனங்களோடு கூட வாசம் பண்ண முடியாது, ஒரு ஐக்கியம் கொள்ள முடியாது, நம்மோடு கூட இருக்க முடியாத ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார், நம்மையும் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பின்பா வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷ ரூபமாய் ஏறக்குறைய 33 வருஷங்கள் இருந்த பின்பு அந்த சரீரப்புறமாக நம்ம பரலோகம் சென்றார் என்று வாசிக்கிறோம். அதுக்கு பின்பா தொடர்ந்து வாசிக்கும் போது தேவன் நம்மத்திலே தொடர்ந்து இருக்க முடியாது, அவருடைய பிரசன்னத்தை வைக்க முடியாது, அவருடைய பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க முடியாய் ஒரு பெரிய வரமாக, ஒரு ஈவாக தருகிறது நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 2 அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய ஆவியானவர் நம்ம மத்தியில பிரசன்னமா இருக்க முடியாது. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் தம்முடைய ஆவியை சீஷர்கள் மத்தியில ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தம்முடைய ஆவியை எப்போதும் நம்மோடு இருக்கும்படியாக விட்டு செல்கிறது நம்ம காண்கிறோம். 2 அதிகாரத்துல அந்த வசனத்திற்கு நிறைவேறுதல் நடக்கிறத பார்க்கலாம். பெந்தேகோஸ்து நாளிலே அந்த கூடியிருந்த அநேக ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் அந்த பரிசுத்த ஆவியை பொழிந்தருளுகிறார். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கும் போது
The book of Acts chapter 2 verse 4 says, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஜனமாகிய நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் அசைவாடும்படியாய் வாசமாயிருக்கும்படியாய் தேவன் தன்னுடைய ஆவியானவரை நமக்கு வரமாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் வாசிக்கும்போது நாமே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய இந்த உலகத்துல, இந்த காலத்துல எத்தனை பேர் அவருடைய வாஞ்சைக்கு நம்மை விட்டு கொடுத்திருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை படைத்து இந்த உலகத்தை உருவாக்கி மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து எத்தனையோ பாடுகளை அவர் சகித்திருந்தாலும் அவர் தொடர்ந்து நம் மீது அன்பு கூர்ந்து நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாய்த்தான் அவர் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய கூட இருந்து, அது மாத்திரமல்ல அவர் விட்டு சென்ற ஒரு பரிசுத்த ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நடந்த என்ன வாசிக்கிறோம், நீங்க தொடர்ந்து வாசிட்டு போனீங்கன்னா வெளிப்படுத்தல் வாசிக்கும் போது ஒரு 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதுல 7வது சபை ஒரு லவோதிக்கேய சபை. இந்த லவோதிக்கேய சபையில அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வசனம் தான் அது. வெளிப்படுத்தின விசேஷம், the book of Revelation chapter 3 verse 20. It says, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். The book of Revelation chapter 3 verse 20 says, behold, I stand at the door and knock. If any man hear my voice and open the door, I will come into him and will sup with him and he with me. Behold, I stand at the door. பாருங்கள், இந்த 7 சபைகளை குறித்து வாசிக்கும் போது ஒருவேளை இந்த 7 சபைகளும் ஆதி காலத்தில் இருந்த பிசிக்கலாக இருந்த ஒரு சபைகளை குறித்து ஒரு பேராக இருந்தாலும், இந்த 7 சபைகளை குறித்து இந்த வேத அறிஞர்கள் சொல்லும்போது சபை சரித்திரத்தின் ஒவ்வொரு காலகட்டத்தையும் குறிக்கிற சபைகளாக இந்த 7 சபைகளை சொல்கிறார்கள். Though these 7 churches, what is being told in the book of Revelation chapter 2 and 3 maybe physically was existing sometime before, but many Bible scholars say that these 7 churches indicate the timeline of the Christ body, the church, over the period of until the end of the world. இந்த உலகத்தினுடைய கடைசி முடிவு பரியந்தம் இருக்கிற சபைகளை குறித்ததான ஒரு கால வரையறையை குறிக்கிறதாக இந்த 7 சபைகளை குறித்து சொல்கிறார்கள். அது முக்கியமாக இந்த லவோதிக்கேய சபையை குறித்து சொல்லும்போது, இந்த சபை தேவனுடைய திட்டத்தின்படியான கடைசி கால சபைக்கு ஒப்புணையாக சொல்லப்பட்ட ஒரு சபை. இன்றைக்கு நாம் வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்களையும் நடக்கிற அநேக காரியங்களையும் நாம் கவனிக்கும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாம் நின்று கொண்டிருக்கிற அந்த காலம் கடைசி காலம். Which means that we are similar to the church, what is being told in the Bible, the 7th church. 7வது சபையாக சொல்லப்பட்ட லவோதிக்கேய சபைக்கு ஒப்பனையான சபை தான் நாம் இருக்கிற இங்க இப்பொழுது இருக்கிற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் நம்ம நினைக்கலாம், இவ்வளவு ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, எல்லாம் மாறி எல்லா தேவனுடைய பிள்ளைகளா மாறிடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, சமாதானமாயிருவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் இந்த 7வது சபை இந்த கடைசி காலத்துல தான் ஆண்டவர் எங்க நிற்கிறார்னா, ஆண்டவர் சபைக்கு உள்ள இல்ல, சபைக்கு வெளியே நிற்கிறார். கொஞ்சம் பரிதாபமான காரியம் இல்ல? ஆண்டவர் எங்க சபைக்கு உள்ள இல்ல, சபைக்கு வெளியே நிற்கிறார். நான் இங்க சபை என்று சொல்லும்போது I'm not telling the physical church or I'm not telling any denomination. நான் ஒரு
ஒரு குறிப்பிட்ட ஒரு சபை நிறுவனத்தையோ, இல்லை ஒரு கேத்தலிக் சபை, இல்லை வந்து மெத்தடிஸ்ட் சபை, ஆங்கிலிகன் சபை, இல்லை பெண்டிகாஸ்ட் அப்படி சொல்ல வரல. சபை என்கிறது இட்ஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட், தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் என்ன? முதலாக நான் சொன்னபடி 1 கொரிந்தியர் சொல்லப்பட்டபடி நாமே தேவனுடைய ஆலயம். நாம் தனிப்பட்ட முறையில நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் 4 பேர் கூடி வரும்போது சரி, அங்கே வந்து தேவனுடைய பிரசன்னம் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே கூடுவார்களோ அங்கே அவர் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது ஒரு சபை. 4 பேர் கூடி வரும்போது ஒரு சபை. இன்னைக்கு தனிப்பட்ட முறையில நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். எப்ப நடக்கிற காரியம்னா, கடைசி காலத்துல நடக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, நமக்கு தெரியும் இது வந்து ஒரு உண்மையான ஒரு காரியம். ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? இந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்ட இந்த 7வது சபை நமக்கு ஒரு படிப்பனையான சபை. இன்னைக்கு அதனுடைய தவறுகளை, அந்த சபை செய்த தவறுகளை நாம் திருத்திக் கொண்டாமானால், நாம் கடைசி நாட்களிலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற புதிய வானத்தையும் புதிய பூமியும் புதிய எருசலேமிலும் நாம் பங்கடைவதற்கு ஆண்டவர் நமக்கு வந்து ஸ்லாக்கியம் தருவார். 3 தவறுகளை, 3 வீக்னஸ் வந்து அந்த சபைக்கு இருந்ததை நம்ம வேதன அடிப்படையில் பார்க்கிறோம். There are 3 things or 3 mistakes which this church has done, which if we are able to correct those mistakes, I believe we shall be seen in the last, the day of judgment, which will be rewarded, the day of reward, I would say. We will be able to see the new heaven, new earth and the new Jerusalem. அப்படிப்பட்ட காலத்தில் நாமும் அந்த தேவ ஜனங்களோடு கூட பங்குள்ளவராக இருப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த 3 காரியங்கள் என்னென்ன தவறுகளை செய்ததுன்னு வாசிக்கிறோம்னா, முதலாவது வந்து அந்த லவோதிக்கேயா திருச்சபையை பார்க்கும்போது, இட்ஸ் a church of compromise. இந்த உலகத்தோடு கூட ஒத்து போகிற ஒரு சபையாக காணப்பட்டதுன்னு நம்ம வாசிக்கிறோம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால். பாத்தீங்கன்னா, அது குளிரும் கிடையாது, அனலும் கிடையாது, ரொம்ப சூடாகவும் இல்லை, ரொம்ப கோல்டாகவும் இல்லை. பட் இன்ஸ்டெட் இட்ஸ் a warm, ரொம்ப வெதுவெதுப்பாக இருக்கிற ஒரு சபை. எது சொன்னாலும் உலகத்தோடு கூட ஒத்து போகிற சபை. நம்ம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் பிரதர், நம்ம எல்லாம் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போகணும். இட்ஸ் a church of compromising அப்படின்னு வாசிக்கிறோம். நம்ம எந்தெந்த காரியத்துக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோம்? ஒரு வேலை செய்கிற இடத்துல, இல்லை நம்ம படிக்கிற இடத்துல, இல்லை நம்ம குடும்பத்துல, இல்லை நம்ம சந்திக்கிற நண்பர்கள் மத்தியில, are we compromising something which is against the word of God? ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாய் ஏதாயிலும் காரியங்களை நாம் காம்ப்ரமைஸ் பண்ணி, பரவாயில்ல ஒரு சின்ன விஷயம்தான் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி நினைக்கிறோமா? இரண்டாவது இந்த திருச்சபை செய்த ஒரு தவறு என்னன்னா, இட்ஸ் a church of pride. ஒரு பெருமையுள்ள சபை, அல்லது தமிழ் சொல்லப்படும் ஒரு கர்வமுள்ள சபை. 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீர் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியும் என்கிறதை அறியாமல், அதனுடைய சுயநிலைமை தெரியாம அது என்ன சொல்லுது? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறாய். பாருங்க, அதுக்கு வந்து பிசிக்கலா ரொம்ப ஒன்றும் கிடையாது. ஆனாலும் வந்து ஒரு தற்பெருமை, செல்ஃப் பிரைட், தன்னைத்தானே உயர்த்துகிற ஒரு சபையா இருந்தது. தண்ட ஒரு வரங்கள் இல்லாவிட்டாலும் தான் வரம்பற்ற ஒரு ஊழியனாய் அல்ல ஊழியக்காரியாய் அல்லது ஒரு ஊழியமுள்ள சபையாய் தன்னை காட்டிக்கொள்கிற சபையாய் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இரண்டாவது ஒரு குறையை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது பெரிய குறை என்னன்னா, அந்த சபைக்குள்ளாக கிறிஸ்து இல்லை. அதற்கு மாறாக தங்களுடைய சுயம், செல்ஃப், தங்களுடைய சிந்தனைகள், தங்களுடைய திட்டங்கள், கர்த்தருடைய திட்டம் அல்ல, தங்களுடைய சொந்த திட்டங்கள். ஊழியத்திலும் சரி, ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னாலும் சரி, அந்த ஊழியத்திலும் தங்களுடைய சொந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாய் இருக்கிறத நம்ம காண்கிறோம். கிறிஸ்துவனுடைய ஆலோசனையை பெறாமல், கிறிஸ்துவனுடைய வழிநடத்துதல் எதிர்பார்க்காமல்
அதற்கு மாறாக தனக்குத்தானே திட்டங்களை உருவாக்கி, தனக்குத்தானே ஒரு வழிகளை உருவாக்கி, கிறிஸ்துவுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்கிற ஒரு சபை அந்த சபையை காண்கிறோம். அதனால கிறிஸ்து சபைக்குள்ள இருக்க முடியல. மூன்றாவது தவறு என்னன்னா, கிறிஸ்துவை நிராகரித்த ஒரு சபையாக அந்த இடத்துல பார்க்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், சபை சபை என்று சொல்லும்போது அந்த சபை என்கிற ஒரு கட்டிடத்தை குறித்தோ ஒரு நிறுவனத்தை குறித்தோ சொல்ல வரவில்லை. தனிப்பட்ட நம்முடைய இருதயம், நம்முடைய பர்சனல், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த சபை என்கிற காரியத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நாம் உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறோமா? இல்ல தற்பெருமை பேசி ஒன்றும் இல்லாவிட்டாலும் எனக்கு வரங்கள் இருக்கிறது, எனக்கு பரிசுத்தவானுடைய நிறைவேறிக்கிறது, ஆண்டோட வார்த்தை எனக்குள்ள அதிகமா இருக்கிறது என்று நம்மை பெருமை பாராட்டி ஒரு தற்பெருமை பாராட்டுகிற ஒரு ஆளாக இருக்கிறோமா? மூன்றாவதாக, உண்மையாகவே கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நாம் செல்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறாரா? பாருங்க, தேவனுடைய அன்பை பாருங்க. இந்த திருச்சபைகள், இந்த பர்டிகுலர் இந்த லவோதிக்கேயா திருச்சபை ஆண்டவரை நிராகரித்த, கர்த்தருக்கு விரோதமான ஒரு செய்கையில் இருக்கிற ஒரு திருச்சபை இருந்தா கூட ஆண்டவர் அந்த இடத்துல விலைக்கு போகல. அதற்கு மாறாக அந்த வாசலே நிற்கிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவேன். 2 கொரிந்தியர் வாசிக்கிறோம், தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்கிறதோ, தேவன் இருக்கிற இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு களி கூறுதல் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு ஜெயம் இருக்கும். இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மகனே, மகளே, தகப்பனை, தாயே, சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ஒருவேளை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவராவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களாக இருந்தீர்களானால், இந்த நாளிலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சவாலை விடுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சொந்த ரட்சகராக இருப்பாரானால் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஒரு சமாதானத்தை தருவார், உங்களுடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தருவார். கர்த்தர் உங்களுக்கு ரட்சகராக இருக்கும்போது தேவன் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்தையும் தாண்டி மறு வாழ்விலே, நித்திய வாழ்விலே நம்மோடு கூட சந்தோஷமாய் சமாதானமாய் நீங்கள் இருக்கும்படியாய் ஒரு பெரிய ஒரு பரலோக ராஜ்யத்தை உங்களுக்காக உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி இந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அடுத்ததாக, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற சவால் என்னவென்றால், இன்றைக்கு நாம் இந்த லவோதிக்கேயா திருச்சபை போல கடைசி வரைக்கும் இருக்க போகிறோமா? அப்படி அல்ல. இந்த நாளில் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக நம்ம இடத்துல கெட்டு சேர வேண்டும். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அந்த திருச்சபைக்கு வெளியே ஆண்டவர் நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டு இருக்கும்போது, அதற்கு பின்பா வாசிக்கும் போது யார் திறந்தாங்கன்னு தெரியல, திறந்த மாதிரி சொல்லப்படல. ஆனால் அதுக்கு மாறாக இந்த நாளில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, ஒருவேளை என்னோட வாழ்க்கையில நமக்கு அதிகமாக இடம் கொடுக்காவிட்டால் இந்த நாளிலே நமக்கு இடம் கொடுக்கிறேன். இந்த குறைகளையும் குற்றங்களையும் கர்த்தர் மன்னித்து இந்த நாளில் எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இந்த நாளில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? தலைகள் தாழ்த்து ஜெபிப்போம். வேதவசனம் சொல்லுகிறது 21ஆம் வசனத்துல, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இந்த உலகமோ, இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களோ, இந்த உலகத்தினுடைய இச்சைகளோ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை உங்களுடைய பலவீனங்கள் உங்களை ஆண்டவருக்கு நெருங்கி சேரக்கூடாத ஒரு காரியத்தை செய்திருக்குமானால் இந்த நாளிலே உங்களுடைய பலவீனங்களை ஆண்டு சந்தில் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்களை இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய சரீரத்தை என்னுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சிந்தைகளை என்னுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறேன். அப்பா, இந்த நாளிலே சுவாமி கர்த்தாவே, அடியேனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் உருக்கமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று உலகத்தையும் அண்ட சராசரங்களை படைத்த தேவனாகிய நீர் ஆண்டவரை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிற சுவாமி கர்த்தாவே,
அப்படிப்பட்ட தேவனாய் கர்த்தர் என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக ரத்தம் சிந்தி என் தம்மையே பலியாக கொடுத்த என்னுடைய தேவனுக்கு ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னுடைய வாழ்க்கையில வாரும் ஆண்டவரே. நீர் என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னுடைய ராஜாவாயிரும், என்னுடைய ஆண்டவராயிரும் சுவாமி கர்த்தாவே, என்னுடைய ரட்சகராயிரும். என்னை நீர் ஆளுகை செய்யும். இந்த நாள் முதற்கண்டு முக சாட்சியாய் ஆண்டவரே சுவாமி வேதத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே நம்முடைய பரிசுத்தவான்களைப் போல முக சாட்சியான பிள்ளைகளாய் மீது அன்பு கூர்ந்த ஆண்டவரே, உமக்காக நான் ஆண்டவரே என் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழத்தக்கதான் கிருபை செய்ய முடியாத நாள் ஒப்புக் கொடுக்குறப்பா. ஒரு சமத்தில் அடியை தாழ்த்து ஒப்படைக்கிறேன். இதாமே அடியனும் ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் உங்கள் கர்த்தரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வசனத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த போதகருக்கும் திருச்சபை அங்கத்தினர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.